என்னடா இது காடுகள்ல அடுத்தடுத்து களவாணித்தனம் நடக்குது. ஐயோ மீண்டும் மீண்டும். அதாவது இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த நபர் வந்து 61,999 ரூபாய்க்கு அசூஸ்ல டஃப் கேமிங் லேப்டாப் வாங்கியிருக்காப்ல. சாரி, லேப்டாப் வாங்கல, லேப்டாப்போட சார்ஜரும் அடாப்டர் மட்டும் வாங்கியிருக்காப்ல. அவர் ஆர்டர் போட்டது என்னமோ லேப்டாப்பும் சேர்த்துதான். அவர் பாத்தீங்கன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இல்ல அப்படின்றதுனால அவங்களே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி இருந்திருக்காங்க. என்னடா லேப்டாப் இருக்குன்றாங்க, பாக்ஸ் வெயிட்டே இல்லைன்றதுனால தான் அவங்க ஆரம்பத்துல இருந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது லேப்டாப் இல்ல, அந்த சார்ஜர் வயரும் அதோட அடாப்டரும் மட்டும்தான் இருந்திருக்கு. இது நடந்தது போன மாசம். அப்பையில இருந்து இப்ப வர அவருக்கு ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்றத தான் அவர் சொல்றாரு. வீட்டுல பசங்களை பிரிச்சாங்க. அது பிரிச்ச உடனே பாத்தீங்கன்னா உள்ள லேப்டாப்பே இல்ல, அடாப்டரும் சார்ஜிங் கேபிள் தான் இருந்தது. ஸோ உடனே நான் என்ன பண்ணேன், கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி உடனே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்க, சரிங்க சார் அப்படிங்களா, வெயிட் பண்ணுங்க 2 days அப்படின்னு சொல்லி 2 days வெயிட் பண்ணோம். தொடர்ந்து நான் 18ஆம் தேதியில இருந்து இப்போ நேற்று வரல ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தோம். அவங்க வந்து இந்த 10 நாளா 10 கஸ்டமருக்கு சர்வீஸ் மாறி மாறி பேசுறாங்களே ஒழிய எனக்கு ஒரு சரியான ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அதுக்கப்புறம் ரிட்டன் பிக்கப் போறேன்னு சொல்லி போட்டாங்க. அந்த ரிட்டன் பிக்கப்ல பாத்தீங்கன்னா வித் வெரிஃபிகேஷனோட வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்மின் வந்து டெலிவரி பை நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிட்டன் கேன்சல் பண்ணிட்டு போறாரு. நானும் தொடர்ந்து 10 முறை பார்த்து பெரிய மன உளைச்சல் ஆளாயிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, வெரிஃபிகேஷன் டீம் வந்து சொல்றோம் அப்படின்னு அதுக்கு ஒரு 4-5 நாள் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, வெரிஃபிகேஷன் டீம் வந்து கரெக்டாக தான் அமிச்சோம், நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எதுவும் ரிட்டன் எடுக்க முடியாது, ரீஃபண்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. நான் மன உளைச்சல் ஆளாயிட்டு சைபர் கிரைமிலும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இந்த அமேசான் ஆர்டர் போட்டு வந்து 61,990 ரூபாய் HDFC கிரெடிட் கார்டு மூலியமா நான் போட்டேன். இந்த விஷயத்தை அமேசான்ல யாரும் ஆர்டர் போடாதீங்க, என் பையனுக்காக தான் நான் போட்டேன். எனக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் ஆயிடுச்சு. இதில் வந்து அவங்க எனக்கு சரியான தீர்வு கொடுக்கணும்னா நான் கன்சூமர் கோர்ட்ல போயிட்டு எனக்கு உண்டான நியாயத்தை வாங்குவேன். தயவுசெய்து யாரும் அமேசான் வந்து யூஸ் பண்ணாது. அடுத்தடுத்து அமேசான்ல அமேசிங்கான ஸ்கேம்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம அதை பத்தி சொன்னோம்னா இல்ல காடுகள் இதுக்கு காரணம் கிடையாது, செல்லர் தான் காரணம், டெலிவரி பார்ட்னர் தான் காரணம். காடுகள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு காடுகள்ல இருக்க மரத்தை பிடிங்கியே முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. செல்லர் காரணமா இருக்கேன், டெலிவரி பார்ட்னர் காரணமா இருக்கேன், யாரு வேணா காரணமா இருந்துட்டு போட்டோம். நீ ஏன் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி கொடுக்க மாட்டேன்? ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி கொடுத்துருந்தேன்னா நம்ம அமேசான் மேல குறை சொல்லாம இருக்கேன். நான் என்ன செல்லர்கிட்ட டைரக்டா ஆர்டர் பண்றேன், இல்ல டெலிவரி பார்ட்னர் ஆர்டர் போடுறேன். ஆர்டர் போடுறது காடுகள்கிட்ட தான்டா, நான் அவன்கிட்ட தாண்டா கேட்க முடியும், அவனை தாண்டா நான் குத்தம் சொல்ல முடியும். அதுக்கு இடையில அவன் யூஸ் பண்ற தரகர், டெலிவரி பார்ட்னர் எல்லாத்தையும் அவன் தாண்டா மேனேஜ். இவ்வளவு மெயின்டெனன்ஸ் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி கொடுக்கலைன்னா இந்த கூட்டுக்களவாணி வேலையில அவனுக்கு தான் உடனே நாங்க சொல்ல தாண்டா செய்வோம். அவங்கள ஒரு சைடு தள்ளி வச்சுட்டு மக்கள் இந்த மாதிரி ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அவன் கொடுக்கலைன்ற பட்சத்துல அவன்கிட்ட என்ன நல்லா வாயில வருது, அவன்கிட்ட ஆர்டர் போடாதீங்க.